விஜய்க்கு கூடிய சீக்கிரத்துல அம்மா சரியாயிட்டு வெண்ணிலாவோட விஷயத்துல உண்மை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, ஏ காவேரி, நீ அப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, வா வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு காவேரி இருந்துட்டு, இருங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக தான் நான் வேலை செய்யறேன், பின்ன யாருக்காக வேலை செய்யறேன், உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல அம்மா சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏங்க, நான் உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் 6 நாள் தான் இருக்கு, நான் அதுக்குள்ள என் வீட்டுக்கே போகணும். ஆனா லைஃப் லாங்கா உங்களோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசி சமாதானம் வாங்கி நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு தெரியல. விஜய் வந்துட்டு, ஆமா காவேரி, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அத்தை எப்போ ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, எதுக்காகங்க இந்த டைம்ல வந்து கதவை தட்டணும், யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, இங்க வேலை செய்யறவங்களா இருக்கும், ஏதாவது தண்ணி கேட்பாங்க, நம்ம போயிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி வந்து கதவை திறக்கும் போது போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் வந்து போலீஸ் வர்றதை பார்த்துட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. காவேரி இருந்துகிட்டு, ஆமா சார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? விஜய் வந்து இங்க இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன், அதனால விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, இங்கெல்லாம் இல்லையே சார், உங்களுக்கு யாரோ தப்பான நியூஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்துட்டு, கொஞ்சம் நவருமா, நான் உள்ள போயிட்டு தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. காவேரி வந்து, அச்சோ போச்சு, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே, ஒருவேளை விஜய் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ள போறாங்க. போலீஸ் வந்துட்டு எல்லா பக்கமும் தேடி விஜய் இல்லாததுனால, ஆமா விஜய் இங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, எங்க போனாங்க நீங்க கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்களே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, சார் நான் அதுதான் சொல்றேன்ல, உங்களுக்கு யாரோ தப்பான நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு, ஆமா நீங்க எதுக்காக மேடம் விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, சார் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வந்தேன். போலீஸ் இருந்துகிட்டு, ஆமா நீங்க தான் விஜயோட பேசுறதே இல்லைன்னு சொன்னீங்க, எங்க தலைமறைவா இருக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல மட்டும் இருக்கீங்க, வேலை இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் இங்க வருவேன், இருக்கிற வேலையே இங்க என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு போயிடுவேன், அதனால நான் இங்க கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்தேன். நீங்க விஜய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தப்பான நியூஸ் வந்ததுனால அதுக்காக நாளா ஒன்றும் பண்ண முடியாது, இன்ன வரைக்கும் விஜய் எங்க போயிருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. போலீஸ் வந்து அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் காவேரி போயிட்டு விஜய் கிட்ட, ஏங்க எங்கங்க இருக்கீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விஜய் இருந்துகிட்டு, போலீஸ் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது, அதெல்லாம் எப்பவோ போயிட்டாங்க, நீங்க வெளியில வாங்க ஃபர்ஸ்ட். ஏங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க, நான் வேணா தாத்தா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்றாங்க. தாத்தா இருந்துகிட்டு, சொல்லுமா காவேரி என்ன விஷயம், நீ எப்படி இருக்க, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு, நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லாதாம்மா இருக்கேன், அந்த விஜய நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏற்கனவே போலீஸ் வந்து நம்ம வீடு வரைக்கும் வந்து தேடிட்டு போனாங்க விஜய் இங்க இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இங்க இல்லாததுனால இங்க இருந்து கிளம்பிட்டாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுமோன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குமா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, தாத்தா நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் தாத்தா, நான் இப்ப வந்து விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன், விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் தாத்தாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி, என்னம்மா சொல்ற, விஜய்க்கு என்னாச்சு, நான் வேணா இப்ப கிளம்பி வரவா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க தாத்தா, நான் தான் இருக்கேன்ல, நான் விஜயை பாத்துக்கிறேன், அவர் இப்ப நல்லா தான் இருக்கிறாரு, நான் டாக்டர்ட்டையும் பேசிட்டேன், நர்ஸ் வந்து செக் பண்ணிட்டும் போயிட்டாங்க, சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல அம்மா சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அம்மா வந்துச்சா அதே வந்து விஜய்க்கும் ஒட்டிக்கிச்சு, இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒட்டிக்கும் தாத்தா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் இங்கேயும் வந்து செக் பண்ணிட்டு தான் போனாங்க, நல்ல வேளை விஜய் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, அதனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகல, அதனால இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் தாத்தா, நீங்க வந்து வக்கீல் கிட்ட பேசுனீங்கல்ல, தலைமறைவா தானே இருக்க சொன்னாங்க, நம்மளும் தலைமறைவா தான் இருக்கிறோம், எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்காது, நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து மனசு கேட்காம, விஜய்க்கு வேற உடம்பு சரியில்லை, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நல்லதுக்கு இல்லை, நம்ம இப்பவே கிளம்பி விஜய் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. தாத்தா வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து, தாத்தா ஏன் தாத்தா நீங்க இங்கெல்லாம் வரீங்க, எனக்கே அம்மா போட்டிருக்குல்ல, அப்புறம்
உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு, இல்லப்பா விஜய், காவேரிமை என்கிட்ட வர வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் மனசு கேட்காம வந்தேன். இப்போ உன்னை பார்த்துட்டல, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. தாத்தா, நம்ம எப்படியாவது வக்கீல் கிட்ட பேசணும் தாத்தா. இப்படியே தலைமறைவா இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிக்கணும், இல்லையா அந்த வெண்ணிலா அவங்க மாமா வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வக்கீல் மூலியமா போனோம் அப்படின்னா லேட் ஆகும் தான் எனக்கு என்னமோ தெரியுது. அதனால இந்த அம்மா மட்டும் சரியா போகட்டும், அதுக்கப்புறம் நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உண்மை என்னங்கிறத நான் கொண்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தாத்தா வந்து வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ சொல்லுங்க, நான் எப்படியாவது ஜாமீன்ல விஜயை வந்து வெளியில எடுத்துறேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம உண்மை என்னங்கிறது தேடி கண்டுபிடிச்சுக்கலாம்ல. தாத்தா இருந்துகிட்டு, இதெல்லாம் சரிப்படுமா என்னங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல சார், நீங்க என்னவோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. காவேரி வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, மாமா என்ன பண்றீங்க, அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. குமரன் இருந்துகிட்டு, ஆமா காவேரி, நீ அங்க தனியா போயிருக்கியே, உனக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, போலீஸ் வந்துட்டு விஜயை தேடிக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, போலீஸ் கண்ணில் சிக்கிடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அந்த பசுபதியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறீங்களா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மாமா ப்ளீஸ். குமரன் இருந்துகிட்டு, காவேரி நீ எதுக்காகவும் பயப்படாத, அந்த பசுபதியை நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன், கண்ணில் சிக்கினாரு அப்படின்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். எனக்கு என்னமோ அந்த வெண்ணிலா மாமா வந்து கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி யோசிக்க தோணுது. சரிங்க மாமா, நீங்க என்னங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. குமரன் வந்துட்டு, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம திருப்பியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு குமரன் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா, நம்ம இவரை தானே இத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம், ஆனா ஹாஸ்பிட்டல்லையே இல்லையே, இப்போ உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம கிட்ட போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து குமரனை பார்த்துட்டு வேகமா போறாங்க. குமரன் இருந்துகிட்டு, சார் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆமா, நீங்க தப்பே பண்ணாத போது நீங்க எதுக்கு இப்படி தலைமறைவா ஆகுறீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இல்லைங்க, அந்த பசுபதியை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க, அதனாலதான் நானுமே வந்து தலைமறைவா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் குமரன் வந்துட்டு, நம்ம தனியா ஹேண்டில் பண்ணனா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இப்பவே நிவினுக்கு கால் பண்ணி பேசலாம். நிவினும் வீட்ல இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. நிவினும் குமரனும் மாத்தி மாத்தி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. வெண்ணிலா அவங்க மாமாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த பசுபதி கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏ காவேரி, இங்கதான் வெண்ணிலா அவங்க மாமா வந்து நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம், இங்கதான் இருக்கிறாரு, நீ இப்போ உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொன்னதும் காவேரியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது இதையெல்லாம் கேட்டு நிவினுக்கும் குமரனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. நிவின் இருந்துகிட்டு, இதை எல்லாமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு, நான்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னேன் அப்படின்னா அந்த பசுபதி வந்து எங்க குடும்பத்தை வந்து உயிரோடய விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டியிருக்கான். நிவினும் குமரன் இருந்துகிட்டு, வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட நீங்க உண்மையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நாங்க உங்களை பத்திரமா ஊருக்கே அனுப்பி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே வெண்ணிலா அவங்க மாமா கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மை சொல்ல போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.